அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் புதிதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளை வழிபட மிகவும் விசேஷமான நாள். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடுவதும் ரொம்பவே விசேஷமானது. இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் மார்கழி ஆடி மாதங்கள் வரிசையில் புரட்டாசி மாதமும் உண்டு. இது முக்கியமான ஒரு மாதம். நாம் இறைவனுக்கு மட்டுமின்றி நம்ம முன்னோர்களை வழிபடுவதற்கும் இது மிகச் சிறப்பான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். பொதுவாகவே சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தை விட்டு அடுத்த ராசி கட்டத்திற்கு பயிற்சியாக 30 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். அந்த வகையில் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் இருந்த சூரிய பகவான் தற்போது புரட்டாசி 1ஆம் தேதி கன்னி ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறாரு. கன்னி ராசி என்பது புதன் உச்சமாக இருக்கிற வீடு. புத பகவானுக்கு உரிய கடவுள் பெருமாள். அந்த பெருமாளை வணங்குறதுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, புரட்டாசி மாதத்தில் வாடகை வீடு கூட மாறக்கூடாது. பொது வீடும் அதாவது சொந்த வீடும் மாறக்கூடாது, வாடகை வீடும் மாறக்கூடாது. புதிதாக வீடு கட்ட, வாஸ்து பூஜை செய்கிறது, புதிதாக வீடு கட்ட, வீட்டிற்கு கட்டின வீட்டுக்கு போகிறதுக்கு கிரகப்பிரவேசம் செய்கிறது, பால் காய்ச்சிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் புரட்டாசி மாதத்தில் வாஸ்து நாட்கள் எதுவுமே இல்லை. புரட்டாசி மாதம் வீடு சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமே இல்லை. ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யலாம், கட்ட ஆரம்பித்த வேலையை தொடர்ச்சியாக செய்யலாம். ஆனால் வீடு கட்டுவதற்கான ஆரம்ப வேலைகளை புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது. புத பகவானால் கூடிய கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால தான் மகாவிஷ்ணுவை வழிபடுறது. சூரியனும் புதனும் நட்பு கிரகம். அதனால் மகாவிஷ்ணுவை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தற்போது ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் தான் இருந்து வர்றாங்க. அதனால் இதை இந்த வருடம் கடைப்பிடிக்கிறது ரொம்பவே விசேஷம் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் 60ஆம் கல்யாணம் வைக்கிறது, வளைகாப்பு போன்ற விசேஷங்கள், காது குத்துதல் இதெல்லாம் செய்யலாம். அடுத்தது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லாத காரணத்தினால நான் ஏற்கனவே சொன்னது போல் புதிதாக வீடு கட்ட, பூஜை செய்ய இவைகள்லாம் செய்யவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக வாடகை வீடு தானே போகலாமே அப்படின்னு சில பேர் போவாங்க, அதுவும் கூடாது. இருந்தாலும் நிலம் வாங்கிறதுக்கு, மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணர்வுகளை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாக இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் இருக்கிற விரதம் ரொம்பவே முக்கியம். சிலர் புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி கோவிலுக்கு சென்று வணங்கி வருவதையும் ரொம்பவே விசேஷமாக தொடர்ச்சியாக செய்து வருவார்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாளை வழிபடுறதுனால சனி தோஷம் நீங்கி நன்மை அடையலாம். புத பகவான் சனி கிரகத்தோட ரொம்பவே நட்பு கிரகம். அதனால் இவர் ஒருவருக்கு புத்தி கூர்மை, கல்வி திறமைகளை அளிக்கக்கூடியவராக புத பகவான் இருக்கிறதுனால இந்த புதன் உச்சமாகிற வீட்டில் கன்னியில் இருக்கிற சூரிய பகவான் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார். அப்படிங்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறவங்க ரொம்ப அதிகம் பேர் இருக்கிறாங்க. அதே போல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. பெருமாள் கோயிலில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடக்கும். இந்த நாளில் எம்பெருமானை வணங்கி வழிபடுறது ரொம்பவே நல்லது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு பேர். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின்னால் அமாவாசை வரை வரக்கூடிய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் இது. புரட்டாசி மாதம்
அமாவாசை என்று ஆடி அமாவாசை, தை அமாவாசை போலவே புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். ஆகவே இதுதான் நண்பர்களே, புரட்டாசி மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் இதே போன்ற பல்வேறு வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மிக்க நன்றி.